வணக்கம் நண்பர்களே. பர்த்டே வீடியோ எடிட்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ரிவியூ பார்த்துருங்க, அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ரிவ்யூவை பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். ஆன்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அல்லது கூகுள் க்ரோம் ப்ரௌசர் தேவைப்படும். இதுவே ஆஃப்லைனில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் இருக்கேன். ஸோ இதில் கிளிக் சாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இது மைக்ரோசாஃப்ட் கிளிப் சாம்ப் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இது. ஸோ இதில் இங்கே குவிக் அண்ட் ஈஸி வீடியோ எடிட்டர்னு ஃபஸ்ட் லிங்க் வருது பாருங்கள். இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது லாகின் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு நிறையா சாய்ஸ் இருக்குது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அதாவது அவுட்லுக் அக்கௌண்ட் இருந்தால் அதை வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணலாம், இல்லை கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் அதுலேருந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ வித் இமெயில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது சென்ட் லிங்க் டு மை இமெயில்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஈஸி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் பண்ணுறதா இருந்தால் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சென்ட் லிங்க் டு மை இமெயில் கிளிக் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இமெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ இதில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ இங்கே ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த ஏஜ் இந்த கண்ட்ரி இதெல்லாம் காமிக்கும். இதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனாக எஜுகேஷனாக என்ன அப்படின்னு நான் கண்டென்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அதாவது இந்த நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு காமிக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நியூ வீடியோ க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இங்கேருந்து போகலாம். ஏஐ வச்சு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு அடுத்தது இங்கே டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இங்கே ஆல் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. பட் நான் இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஃப்ரீயாக இருக்குது, ஒரு சிலது பெய்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பிளாங்க் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஹோம் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது இங்கே கிரியேட் நியூ வீடியோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஸோ இந்த கிளிப் சாம்பை பொறுத்த வரைக்கும் இது ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நான் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் கூட பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பார்க்கலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் கிளிப் சாம்ப் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஈஸி டு யூஸ் சாஃப்ட்வேர். அது இல்லாமல் மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி இது லேக் ஆகாது. சரி, இப்போ நம்ம வீடியோவை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல இந்த யுவர் மீடியா வந்துட்டு இங்கே இம்போர்ட் மீடியான்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாருக்கு பர்த்டே விஷ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ஒன்று இருக்குது, இதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையுமே ஓப்பன் கொடுத்து இங்கே இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பேக்ரவுண்டு ஒன்று தேவைப்படுது நமக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இங்கே ஸ்டாக் வீடியோ அப்படின்றது பாருங்கள், இங்கே வந்துருங்க. இதில் பெரும்பாலும் உங்களுக்கு ஃப்ரீன்னு போட்டிருக்கு பார்த்திங்களா, அதெல்லாமே ஃப்ரீ. எந்த இடத்துல உங்களுக்கு இந்த டைமண்ட் சிம்பிள் காமிக்குதோ இதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. ஸோ ஃப்ரீ இருக்கிறதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இங்கே பேக்ரவுண்ட்ஸ்னு இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல சி மோர்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் இந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே அனிமேட்டடு வீடியோ இது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இந்த ஃபோட்டோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது பக்கத்துலேயே வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதுக்கு மேலே வச்சுருங்க. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கட்டும், அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபோட்டோ வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மல்டிபிள் லேயர்ஸ், எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இங்கே இதுக்கு வந்துடுங்க, என்ன சொல்கிறது, இந்த கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த கிராஃபிக்ஸுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து நான் இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சி மோர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரேம்ஸு அகெயின் இதை கிளிக் பண்ணுங்கள், சி மோர். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ரெக்டாங்குலர் இந்த ஸ்கொயர் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேமை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக இந்த லேயருக்கு மேலே கொண்டு வந்துடுவோம், இந்த இமேஜ் லேயருக்கு மேலே. ஸோ இந்த இமேஜை வந்து நான் இந்த பேக்ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்துக்கு நான் வந்து இதை வந்து ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஸோ அது அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஃப்ரேம் கூட நம்ம வந்து அவ்வளோவே லென்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரே லென்த்துக்கு இருக்கட்டும், இது மாதிரி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரீசைஸ் பண்ணிவிட்டு இது சென்டர் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து நம்ம கொஞ்சம் க்ராப் பண்ணிக்க வேண்டியது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த க்ராப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும், க்ராப்பிங், ரொட்டேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த க்ராப் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய ஒரு போர்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அப்படியே வந்து க்ராப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி நான் க்ராப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து க்ராப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதை இன்னும் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேமை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிடலாம். இதை அப்படியே சென்டரில் கொண்டு வந்துடுறேன். சில சமயங்களில் நம்ம வந்து மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும்போது அதை கரெக்டாக கிளிக் பண்ணி செலக்ட். இப்போ பாருங்கள், நான் இந்த பேபி இமேஜை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அது முடியல. ஸோ இது வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிடுங்க, இந்த டைம் லைனில் வந்துட்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹேண்டில்ஸ் காமிக்குது. ஸோ இப்போ இதை வந்து கொண்டு வந்து நான் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம க்ராப் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரேம் மற்றும் இந்த ஃபோட்டோவை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்கு வந்துடுங்க, இந்த கிராஃபிக்ஸில் அப்படியே வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டிக்கர்ஸ், இதில் வந்து நீங்கள் இந்த சி மோரை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது இங்கே வந்து பர்த்டே ஸ்டிக்கர்ஸ்னே இருக்குது, இதில் வந்து மறுபடியும் சி மோர் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இருக்குது பாருங்கள், இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து இங்கே பக்கத்துலேயே வந்தால் அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த லேயருக்கு மேலே கொண்டு வந்துடுங்க. ஸோ லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இப்படி இந்த லேயருக்கு மேலேயே கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது அதை வந்து அப்படியே மூவ் பண்ணி இந்த சைடில் கொண்டு வந்துடுங்க. ஸோ இதையுமே கூட நீங்கள் வந்து ஃபுல் லென்த்துக்கு அதாவது இது எத்தனை செகண்ட் இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் நம்ம முதல்ல போட்டோம் பார்த்தீங்களா, அது அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே நான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது இம்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த நேரத்தில் நம்ம வந்து அப்படியே இதில் கீழே நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கேக் இமேஜ் இருக்குது பாருங்கள், இது இந்த கேக் அனிமேட்டட் இது இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையுமே கூட நீங்கள் அதே போல் மேலே ஸ்டாக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதையுமே வந்து நீங்கள் அதே லென்த்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க.
ஸோ இதை வந்து இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ இம்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது இதையும் வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இந்த ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் ஒன்று இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து ஸ்டாக் வீடியோவுக்கு போயிருங்க. இதுக்கு அடுத்தது இங்கே ஓவர்லேஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே வந்து இது கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து இந்த நிறைய ஓவர்லேஸ் இருக்குது, நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஓவர்லே இது வந்து நான் ஆட் டு டைம்லைன் கொடுக்குறேன். இதை வந்து அப்படியே இது எவ்வளோ இருக்கோ அதே லென்த்துக்கு நம்ம பண்ணிடுவோம். இது வந்து ஜூம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஜூம் குறைச்சிக்கிறேன் பாருங்கள் இப்போ. ஸோ இதை வந்து இந்த ஸ்பார்க்லிங் எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து இது காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து ட்ராக் பண்ண முடியாது சில இதெல்லாம் வந்து, ஏன்னா அந்த வீடியோ இருக்கிறதே சைஸ் அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கிளிக் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஒரு 4 டைம்ஸ் நீங்கள் டூப்ளிகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் போல இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த இமேஜ் சூஸ் பண்ணுறீங்க அது மேலே டிபெண்ட் ஆகும். யூஸ்வலி இந்த பேக்ரவுண்டு எந்த லென்த் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தடவை வேணால் ஓட்டி பார்த்துருவோம் பாருங்கள், அந்த ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். ஸோ நான் கர்சரை, அதாவது இந்த ப்ளே ஹெட்டை வந்து கொண்டு வந்து இங்கே வச்சிடுறேன் இந்த 0ல். ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ நான் மேலே வந்து இந்த க்ளோ டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் டு டைம்லைன் கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடில் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இங்கே பிளேட் இங்கே கொண்டு வந்தால் தெரியும். இது வந்து நடுவில் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டாப் ரைட்டுக்கு கொண்டு போகணுன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இங்கே வந்து பொசிஷனை மாற்றிடுங்க, டாப் ரைட்டுக்கு போகும். இது வேணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் சிறுசாக்கிக்கலாம், ஃபாண்ட் சைஸு கொஞ்சம் குறைச்சிடலாம். நான் இந்த கேண்டிலோடைய சைஸையும் நான் வந்து கொஞ்சம் குறைச்சிடுறேன், இல்லைன்னா கீழே கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டெக்ஸ்ட்டையுமே கூட நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இது வந்து இந்த எஃபெக்ட் ஒரு தடவை கவனிங்க பாருங்கள், அப்படி வந்து பிளிங்க் ஆகுது இல்லைங்களா. ஸோ அது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து ஒரு 4 டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த ப்ளே ஹெட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டைப்ரைட்டர் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஆட் டு டைம்லைன் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்படி டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுவுமே வந்து சென்டரில் வருது. ஸோ இதை வந்து நம்ம பொசிஷன் கீழே வந்து கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லோ செட் பண்ணியிருந்தேன்.
ஸோ இப்போ வந்து இதையும் கூட நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 4 டைம்ஸ் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபைனலி நம்ம வந்து ஆடியோ வந்து இதுக்கு ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ளே ஹெட்டை மறுபடியும் இந்த 0ல் கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஆடியோவை வந்து நாங்கள் கொண்டு வந்துடுறேன். ஆடியோ இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் இன்னொரு வேலை செய்யணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடியோவுடைய வால்யூம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது இந்த ஆடியோ செக்ஷனில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல ஃபேட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபேட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த மியூசிக் வந்து சவுண்டு கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி எண்டிங்கில் கூட நீங்கள் வால்யூம் வந்து ஃபேட் அவுட் பண்ணலாம். இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஃபேட் இன் வந்து 1 வச்சுக்கிறேன், ஃபேட் அவுட் வந்து 2 வச்சிடலாம். ஸோ எண்டிங்கில் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து கம்ப்ளீட்லி குறைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபைனல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பட்டனுக்கு கிளிக் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள், ஃப்ரீ வெர்ஷனில் வந்து உங்களுக்கு அப் டு 1080 பிக்சல் வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது யூடியூப்க்கு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துக்குமே இது போதுமானது. ஏன்னா இது வந்து ஹை டெஃபினேஷன் தான், ஹெச்டி குவாலிட்டி. ஸோ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம் 1080. ஸோ இது வந்து உங்களுக்கு இது என்கோடிங் ஆகும். ஸோ என்கோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஹண்ட்ரட் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சேவ் டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். அல்லது இங்கே கூட நீங்கள் சேவ் ஆஸ் அப்படின்னு காமிச்சதுன்னா நீங்கள் சேவ் ஆஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபைல் நேம் கொடுத்துடலாம், கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்குது, இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.